மகாவிஷ்ணு என்ற நபரை திமுக அமைச்சர்கள் ஒரு பக்கம் விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் திமுகவினர் சமூக வலைதளங்களில் கடுமையாக பேசி வருகிறார்கள். இவை அனைத்தையும் தாண்டி தமிழக ஊடகங்களும் மக்கள் சார்ந்த பிரச்சனையை மையமாக கொள்ளாமல் மகாவிஷ்ணுவின் விஷயத்தை தந்தி டிவி, புதிய தலைமுறை போன்ற ஊடகங்கள் நொடிக்கு நொடி இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தும் பொழுதே பெரிய சந்தேகம் எழுந்தது. இதன் பின்னணியில் பெரிய விஷயங்கள் இருக்குமோ அல்லது டூல் கிட் போன்று ஏதேனும் ஒரு விஷயம் இருக்குமோ என பலருக்குமே சந்தேகம் எழுந்த நிலையில் அவை அனைத்தையும் அதிரச் செய்யும் வகையில் கோவையில் நடந்த மற்றொரு விஷயத்தை ஊடகங்கள் மூடி மறைத்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. கோவை பந்தயசாலை நடைபாதையில் தென்னிந்திய திருமண்டல திருச்சபை பிஷப் வீட்டின் அருகே ஜோன் 1 நடைபாதை மற்றும் சிஎஸ்ஐ மேல்நிலைப்பள்ளி அருகிலும் ஃபர்தா அணிந்த முஸ்லிம் பெண்கள் நடைபாதையில் வரும் பெண்களிடம் ஹிஜாப் அணிந்தால் எப்படி இருப்பீர்கள் என்பதற்கு ஏஎல் கஸ்வா டிவி சார்பில் ஹிஜாப் சேலஞ்ச் என்ற ஒரு காணொலிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று கூறி அவ்வழியே வரும் பெண்கள் மாணவிகளிடம் ஹிஜாபை அணிவித்து அதில் நீங்கள் ஹிஜாப் அணிந்து ஃபர்தா அணிந்து எவ்வளவு கியூட்டாக அழகாக இருக்கிறீர்கள் என்றும் ஹிஜாப் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கிறது என கூறி நவீன முறையில் மதமாற்றம் செய்ததும் அதை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டதும் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் கொந்தளிக்க தனியார் அமைப்பு சார்பில் புகாரும் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் காவல்துறை அந்த யூடியூப் சேனலில் சிலரை கைது செய்து சிறைக்கும் அனுப்பியது. நேரடியாக சென்சிட்டிவ் நிறைந்த கோவை பகுதியில் மாற்று மதத்தைச் சேர்ந்த பெண்களை ஃபர்தா கொடுத்து அணிய வைத்தது எந்த அளவு குற்றம் என்பதை சட்டம் தெரிந்த அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை தமிழக முன்னணி ஊடகங்கள் ஏன் மகாவிஷ்ணுவின் விஷயத்தை போன்று பேசவில்லை? குறிப்பாக மகாவிஷ்ணுவின் விஷயத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நீ என் ஏரியாவுக்குள் வந்துவிட்டாய் என சவால் விட்டதை போன்று காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் புர்கா அணிய வைத்த இஸ்லாமிய சேனல்களை நோக்கி நீ என் ஏரியாவுக்கு வந்துவிட்டாய் என ஏன் சவால் விடவில்லை என திமுகவை நோக்கி கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்கின்றனர். நீதி சட்டம் எல்லாம் இந்துக்களுக்கு மட்டும்தானா? தமிழக ஊடகங்கள் இப்படி அடிமையாக மாறலாமா? இது குறித்து எந்த ஊடகம்தான் விவாதம் நடத்தியது என இப்போது ஊடகங்களையும் தமிழக அரசையும் கோவையை தாண்டி அதிக மக்கள் பேசத் தொடங்கியிருக்கின்றனர். ஒரு சேலஞ்ச் இருக்கு, சரியா? ஹிஜாப் போட்டு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆர் யூ ஓகே ஃபார் தட்? ஓகே. இப்போ நீங்க சேலஞ்சுக்கு ரெடியா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? யா, ஃபைன். ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, நிஜமாவே கியூட்டா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல. தேங்க்யூ. ரொம்ப நீட்டா இருக்கீங்க. நீங்க இந்த ஃபர்தால வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டியா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கீங்க, நிஜமாவே அழகா இருக்கீங்க, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. நீங்க இதுல இந்த ஃபர்தா போட்டதுக்கு அப்புறமா நீங்க டெஃபினட்டா இது பாக்கணும். சர்ப்ரைஸ் நீங்க பாக்கணும்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க, சரியா? நீங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.